ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பச்சையப்பா சில்க் போயிருந்தேன் வேலூரில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க சில்க் சாரீஸ் எல்லாமே. அதோடைய கலர் டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்துச்சுங்க. நிறைய சாரீ என்கிட்ட காமிச்சாங்க. சில சாரீஸ் மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா புட்டா சாரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் 1000 புட்டாக்கள் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதோடைய பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டார்க் கலரில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் சாரீ, அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஸ்கை கலரில் பார்த்திங்கன்னா முந்திங்க சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா ஒன்று ரொம்பவே லைட் கலர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க் கலருங்க. இந்த புட்டாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ, இந்த ப்ளூ கலர் ஷேடோடைய சாரீ பார்த்தேன். இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி லைட் ப்ளூ கலர் சாரீஸ் மாதிரி தங்க சரிகை வச்சு பார்த்தேன். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட் ப்ளூவில் இருக்குங்க. இதோடைய ப்ரைஸ் 4000 சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த க்ரீன் கலர் சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நிறைய சாரீ காமிச்சாங்க. இதெல்லாம் 7000 கிட்ட காமிச்சாங்க. இதில் ரெட் கலர் ப்ளஸ் ஆரஞ்சு கலர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஒவ்வொன்றுமே நான் பிரித்து பார்த்து எல்லாமே டிசைன்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய பல்லு எல்லாமே பார்த்து தாங்க நான் வாங்கினேன். இங்கே பார்த்தோன்னா எல்லா சாரியுமே நியூ டிசைன்ஸில் அழகாக சூப்பராக பட்டு போல் அழகாக ஜொலிக்குதுங்க இந்த சாரீ. இந்த கலரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்று லைட் எல்லோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா திக் டார்க் க்ரீனுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த தங்க கலர் சரிகை பார்த்திங்கன்னா அவ்வளோ மின்னு 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 அப்படியே ஷேடோ அப்படி மாதிரி லைட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா சாரீஸுமே பார்த்துங்க. எனக்கு இந்த எல்லோ கலர் சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது ஷேடாக சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைன்னா எனக்கு கான்ட்ராஸ்ட் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனால நான் இது சூஸ் பண்ணி இதை எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நிறைய சாரீஸும் நான் பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் நிறைய புட்டா இருக்குது. இந்த புட்டா 1000 புட்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ப்ளஸ் ஒன்று லைட் ப்ளஸ் இன்னொன்று டார்க் கலரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நான் இந்த சாரீ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3000, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1500, 1600லலாம் என்னுடைய ரிலேட்டிவ்க்கு சாரீ சூஸ் பண்ணேன். இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நல்லா கிளி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மயில், இதில் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத இது மீனா மேம்லாம் இருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் ஆடுக்கு இதெல்லாம் போட்டுட்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் இந்த சாரியும் சூஸ் பண்ணேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனால நான் சூஸ் பண்ணேன். இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் நினைக்கிறேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. 3195ங்க. நல்லா ஷேடோவோ நல்லா சூப்பராக டிஷ்யூ சில்க்ஸுங்க. இது ஃபுல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, இந்த எல்லோ கலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. பர்பிள், அப்புறம் க்ரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு பிங்க், இது மாதிரி நிறைய கலர்ஸில் காமிச்சாங்க. ப்ரௌன் கலர், இதுமாதிரி நிறைய கலர்ஸில் காமிச்சாங்க. நாங்கள் க்ரீன் தான் சூஸ் பண்ணி எடுத்தோம். இந்த எல்லோவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் எல்லோ கலர் சூஸ் பண்ணதுனால சரி நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் க்ரீன் கலர் சூஸ் பண்ணி எடுத்தோம். இந்த சாரீ பாருங்கள். இந்த சாரீ டெமோவில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. 1500 தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் என்னென்ன சாரீ வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா டார்க் க்ரீன் ப்ளஸ் பிங்க் பார்த்திங்கன்னா பார்டர் வச்சு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாரீ. அது மட்டும் இல்லை, இதுக்கு ஜாக்கெட்டுக்கெலாம் ஆரி ஒர்க்லாம் போட்டு தைச்சோன்னா அவ்வளோ சூப்பராக ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கூட இந்த சாரீ போட்டுட்டு போகலாம். அதனால் நான் இந்த சாரீ பார்த்த உடனே எனக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த க்ரீன் கலர் சாரீ. நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், இது கிளி ப்ளஸ் மயில்லாம் வருதுன்னு, இது மாதிரி ஒன்று சூஸ் பண்ணேன். நிறைய கலர்ஸில் சாரீஸ் இருந்துச்சுங்க. எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாமே டிஷ்யூஸ் டைப் தான் இருந்துச்சு.
எல்லா கலர்ஸுமே இந்த பேபி பிங்க் சாரிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லோ ப்ளஸ் வந்து பர்பிள், இது எல்லாமே க்ரீன், லைட் க்ரீன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரீன் கலர் இருக்குங்க. இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா டைப் ஆஃப் சாரியும் நம்ம எவ்வளோ டைம் கேட்குறோமோ அவ்வளோ டைம் வந்து பிரித்து அழகாக நீட்டாக காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ப்ரைஸ்லாம் கூட ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குதுங்க. நான் என்ன டைப்பில் வந்து சூஸ் பண்ணேன்னா, நல்ல நல்ல சாரீஸே வந்து 1500, 2000 இது மாதிரி இருக்கிற சாரீஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறதுனால சரி நமக்கு வந்து பிடிக்கலைன்னா சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடையோ இல்லைன்னா பட்டு சுடிதார் மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். அது மாதிரி சூஸ் பண்ணி தாங்க எடுத்தேன். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க. இந்த க்ரீன் கலர் சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதில் எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுமாரி நிறைய சாரீஸ் எடுத்துங்க. இந்த க்ரீன் கலர் சாரீ மாரி இது வந்து ப்ளூ கலருங்க, லைட் ப்ளூங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த டிஷ்யூ ஒர்க்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதிலே பர்பிள் எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு. எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த கலர் சாரீஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சில்க் சாரீ செக்ஷன்ஸ் மட்டும்தான் காமிக்கிறேன். வேறு சாரீ செக்ஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ரிவ்யூ தரேன். இந்த சாரியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்கள், கிளி மயில்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சாரீ நான் வந்து நிறைய விளம்பரத்துலலாம் வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. சரி இந்த டைம் நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாமே, நமக்கும் வந்து அதுமாரி அழகாக வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த சாரீ எடுத்தேன். இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அழகான ஒரு ஃப்ளவர், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸ் நம்ம ப்ளவுஸ்லலாம் ஆரி ஒர்க் போட்டு தைச்சி போட்டோம்னா அவ்வளோ அழகாக சூப்பராக நீட்டாக இருக்குங்க. எதனா ஃபெஸ்டிவலுக்கு கூட அழகாக வந்து இதெல்லாம் போட்டுட்டு போகலாம். கல்யாணத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, எதனா வேறு எதனாச்சும் ஆஃபீஸில் ஃபெஸ்டிவலோ இல்லைனாச்சும் நமக்கு பிடிச்ச வேறு எதனா கோயிலுக்கு போகலாம் என்ற டைம்லாம் இதெல்லாம் அழகாக போட்டுட்டு போகலாம். இந்த க்ரீன்ன்றது அழகாக மங்களகரமாக இருந்ததுனால நான் இந்த சாரீ வந்து நிறைய க்ரீன் கலர் தான் இந்த டைம் சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பட்டு மாதிரி இருந்துச்சு இந்த சாரீ. இதோடைய ப்ரைஸ் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள், 2095. இது மாதிரி என்கிட்ட பட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பட்டு கிடையாது. இந்த டிசைன்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்தமாரி டிசைன்ஸும் நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 7000க்கு நான் வந்து பிரகாஷில் வந்து எடுத்தேன், காஞ்சிபுரம் பிரகாஷில். அந்த சாரியும் எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த சாரீ நான் பர்பிள் கலர் சாரீ வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த பேபி பர்பிள் வந்து எனக்கு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்து பேபி பர்பிளாக இருந்துச்சு. அது ஜாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் இதை போனவனவே இதை சூஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சாரீ எனக்கு வந்து இந்த கலரில் வந்து இந்த பேபி பர்பிள் கலரில் என்கிட்ட வந்து ஆல்ரெடி இல்லை. அதனால் நான் வந்து இதை பார்த்தவனவே சூஸ் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் கலரும் நான் வந்து ஃபஸ்ட்டு போனவனவே இந்த க்ரீன் கலரும் இந்த பர்பிள் கலரும் வந்து அது என்னன்னு தெரியல, போனவொடனே இந்த 2 கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த போனவொடனே வந்து 5 நிமிட்ஸ் கூட இல்லைங்க, உடனே நான் சூஸ் பண்ணது இந்த சாரீ தாங்க. மற்ற சாரீஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே. இந்த சாரீஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 சம்திங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன பாருங்க க்ரீன் கலர் சாரீஸோடைய ப்ரைஸ் அதுவும் 1500 சம்திங் தாங்க. இந்த பேபி பர்பிள் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து க்ரீமி கலரில் வருது. ரெண்டுமே க்ரீமி கலரில் ரொம்பவே லைட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாத பார்டர்லலாம் அழகாக மயில் போட்டு இருக்குது. பார்டரும் நல்லா பெருசாக சூப்பராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாத சில வந்து டெமோ செக்ஷன்ஸ்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கியமாக வந்து இந்த டெமோ பொம்மையை காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டெமோ பொம்மை வந்து பார்த்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக ரோல் ஆகிட்டே இருக்குங்க, கரெக்டாக வந்து சுற்றிக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம பக்கம் திரும்புதுங்க. அழகாக இதுமாரி பொம்மையெல்லாம் இருக்குது. சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இதுமாரி வந்து பொம்மைக்கெல்லாம் வந்து அழகழகாக
அழகழகாக வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து அழகாக ஒரு பொம்மை நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் போடும்போது நான் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து வியந்து பார்ப்பேன். வியந்து பார்ப்பேன்னா என்னது, எந்த கடையிலுமே அதுமாரி முன்னாடி பொம்மை வச்சுருக்க மாட்டாங்க. சரி நம்ம இந்த கடையில் பொம்மை வச்சுருக்காங்களே, எந்த சாரீ கட்டியிருக்கு, எந்த சுடிதார் பீஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பேன். அதேமாரி இதுவும் பார்த்து நல்லா ரோலிங் ஆகவே இதுவும் பார்த்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இந்த பச்சையப்பா சில்க் வீடியோ உங்களாக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.